Hello everyone, welcome back to my YouTube channel. Today we are starting Advanced Financial Accounting. This chapter is Royalty Accounting. Is very important because it's compulsory for the 5 marks in exam. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஸ்டின்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்துட்டு கிவன் இன்ஃபர்மேஷன்ல எழுதிக்கிறேன். ஸோ ராயல்ட்டி, மினிமம் ரெண்ட் அண்ட் ரெக்கூப்மெண்ட். ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரெக்கூப்மெண்ட். நான் வந்துட்டு டேபிள் அனாலிசிஸ் தான் பண்ண போறேன். இட்ஸ் 5 மார்க்ஸ் கம்பல்சரியா வரும் எக்ஸாம்ல. ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இயர், அவுட்புட், ராயல்ட்டி, மினிமம் ரெண்ட், சர்ப்ளஸ், ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்கவர்ட், ஷார்ட் ஒர்க்கிங் இர்ரிகவர்ட், பேமெண்ட் டு த லேண்ட்லார்ட். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வேணும்னா எழுதிக்கலாம், தட் இஸ் ஆப்ஷனல். இந்த கொஸ்டின் வந்துட்டு 2 times ஆச்சு நீங்க படிச்சாதான் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி வந்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறாங்க. ராயல்ட்டி கிட்ட ருபீஸ் per ton. ஸோ அதுக்கப்புறம் இயர் 1, 2, 3, 4. ஸோ அவுட்புட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதையும் பார்த்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் 2000, செகண்ட் அவுட்புட் 5000 and third output is 15,000 and fourth output is 20,000. இதெல்லாம் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ராயல்ட்டி ருபீஸ் 1 rupee per ton இருக்கு தெரியுமா? ஸோ அதையும் நம்ம அவுட்புட்டையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம். ஸோ 2000 into 1 2000, 5000 into 1 5000, 15,000 into 1 15,000, 20,000 into 1 20,000. இதுக்கு நெக்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கு? மினிமம் ரெண்ட். ஸோ மினிமம் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ருபீஸ் 10,000 rupees, அது எல்லாத்துக்குமே 10,000 rupees நம்ம என்டர் பண்ணிக்கணும். மினிமம் ரெண்ட் காலம்ல தான் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் காலம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ப்ளஸ்னா எப்படின்னா, ஸோ இந்த ராயல்ட்டி அமௌண்ட் இருக்கு தெரியுங்களா 2000, அதுக்கப்புறம் மினிமம் ரெண்ட் இருக்கு தெரியுங்களா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இது ப்ராஃபிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சர்ப்ளஸ்ன்னு எழுதணும். இல்ல லாஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா ஷார்ட் ஒர்க்கிங்ல எழுதணும். ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் எவ்வளோனா 8,000. ஸோ 10,000 minus 2,000, ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அந்த 8,000 அங்கே எழுதணும். ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இர்ரிகவர்டு இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு 10,000 rupees பேமெண்ட் டு த லேண்ட்லார்டுக்கு பே பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5,000. ஆனால் நான் மினிமம் ரெண்ட் வந்துட்டு 10,000 rupees பே பண்ணணும். ஸோ இந்த வருஷமும் என்னோட அமௌண்ட்டை வந்துட்டு நான் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ 5,000 எனக்கு லாஸ். நான் என்னுடைய காசு போட்டு தான் லேண்ட்லார்டுக்கு பே பண்ணுமா இருக்கும். 10,000 minus 5,000 இது எனக்கு லாஸ் தான். இது ஷார்ட் ஒர்க்கிங்ல நான் என்டர் பண்ணிக்குவேன். இந்த வருஷமும் என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு 10,000 rupees பேமெண்ட் லேண்ட்லார்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்றேன்னா 15,000. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்திருக்கு. எவ்வளோ 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் வந்துட்டு 10,000 தான் லேண்ட்லார்டுக்கு பே பண்ணணும். ஸோ 5,000 எனக்கு சர்ப்ளஸ். ஓகேவா, அது நான் சர்ப்ளஸ்ல தான் என்ட்ரி பண்ணிக்குவேன் அந்த 5,000. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரெக்கூப்மெண்ட்ல நான் இந்த 3 yearsக்குள்ள தான் என்னோட லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இது ஃபிக்ஸ்டுன்றதுனால நான் இந்த வருஷம் என்னோட 5,000 விட்ட லாஸ்ல கொஞ்சமா நான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ என்னால் 8,000 வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. என்னால் 5,000 மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா இது எனக்கு டைம் கொடுத்துருக்குது வெறும் 3 years. 3 yearsல வந்துட்டு என்னுடைய லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை நான் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் இயர். ஸோ 8,000 என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 3 years ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ரெக்கூப்மெண்ட். ஸோ 5,000 நான் ரெக்கூப் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் 8,000 இர்ரிகவர்ட் போட்டு ஸோ பேமெண்ட் வந்துட்டு லேண்ட்லார்டுக்கு பே பண்ணிட்டேன். மினிமம் ரெண்ட் 10,000. ஸோ நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் இயர்ல நமக்கு என்னவே ப்ராஃபிட் வந்தாலும் என்னவே லாஸ் ஆச்சுன்னா நம்மளால எடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரெக்கூப்மெண்ட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எந்த ஒரு இதானாலுமே 3 yearsல வந்துட்டு உங்களோட ஷார்ட் ஒர்க்கிங்கை ரெக்கூப் பண்ணிக்கலாம். 4th இயர்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு
செஷன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்ன்றதுனால என்னால் எல்லாமே 3 இயர்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் இயரில் என்னவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துச்சுனாலும் என்னால் ரெக்கூப் பண்ண முடியாது. அது எல்லாமே நான் பேமெண்ட் டு லேண்ட்லார்டுக்கு தான் பே பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் இந்த சம்மோட அவுட்புட். 5 மார்க்ஸ் கம்பல்சரியாக வரும் எக்ஸாமில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். டாடா, பை பாய்.